டிஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கலர் ஒரு மாதிரி கிரேடாக வர மாதிரி எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க் இஷ்யூ அடிக்கடி ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆஃப் ஆகிட்டே இருக்குது. எப்போ டேங்க் ஃபுல் பண்ணாலும் வெளிஞ்சு ஊற்றிடுது. ஹேண்டில் பார்லாம் வைப்ரேட் ஆகுது எனக்கு வந்து கொஞ்சம். அக்சசரிஸ் வந்து ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம டிவிஎஸ் என்டார்க் 150ல் நான் பர்சனலி என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், சின்ன சின்ன இஷ்யூஸ் என்னென்ன இருந்துச்சு, இன்னும் பெட்டராக எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இஷ்யூ வந்து டிஎஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் இஷ்யூ வந்துச்சு. அப்புறம் வைப்ரேஷன் இஷ்யூ வந்துச்சு. ஸோ அதுக்கு மாதிரி வந்து அப்புறம் டீலர்ஷிப்லேயும் எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இதுமாரி என்னென்ன இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். டிஎஃப்டி வேரியண்ட் வாங்கினேன். ஸோ இந்த டிஎஃப்டி வேரியண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 9K to 10K எக்ஸ்ட்ரா பேஸ் வேரியண்ட்டோட. ஸோ நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினேன். பட் ஆனால் எனக்கு டிஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி இந்த இடத்துலலாம் வந்து கலர் ஒரு மாதிரி கிரேடாக வர மாதிரி எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நான் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு இப்போ வந்து தெரியாது, அது ரொம்ப டார்க் நைட்டில் தான் தெரியுது, உங்களுக்கு டேயில் தெரிய மாட்டேது. அது எப்படின்னா சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் போயிடுது, சம்டைம்ஸ் இருக்கா. நான் ஸ்டில் வந்து எனக்கு இப்போ தான் இருக்குது, பட் நைட் டைமில் தான் எனக்கு தெரியும். ஸோ அதுவும் டார்க் மோடில் போட்டால் தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இஷ்யூ எனக்கு வந்து ஒரு 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 3 monthsலேயே வந்துடுச்சு எனக்கு வந்து. ஸோ நான் சர்வீஸ் சென்டர்லேயும் சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இதுமாரி எனக்கு இப்படி இஷ்யூ வருது, இது ஃபர்தராக வந்து பெருசாக ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து வருவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். டிவிஎஸ் பொறுத்தவரைக்கும் 5 years வாரண்ட்டி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு இதுமாரி இஷ்யூ வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு இதுமாரி இஷ்யூ வந்துச்சுன்னா உடனே சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க உங்களுக்கு வந்து. ஸோ இது வந்து ஒரு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 10K வந்து கொடுத்து நம்ம வந்து இந்த டிஎஃப்டிக்காக தான் வாங்குகிறோம். அதிலே வந்து இவ்வளோ ஒரு 1 year கூட ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு வந்து இப்படி ஒரு இஷ்யூ வந்தோடனே டேரக்ட் சன்லைட்டில் இருந்தால் கூட ஒரு சில இஷ்யூஸ் வரலாம். பட் நான் டேரக்ட் சன்லைட்டில் இல்லை, ப்ளஸ் நான் அதுக்கு மேலே கவர் போட்டிருக்கேன். அப்போயும் இந்த இஷ்யூ எனக்கு வந்து வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்னால் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன் நான் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபியூல் டேங்க் இஷ்யூ. பெட்ரோல் பார்த்திங்கன்னா நான் வந்து போடுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டேங்க் ஃபுல் பண்ணுறப்போ வலிஞ்சிடுது. எனக்கு மட்டும் இல்லை, இன்னொரு யூஸரும் ஒருத்தர் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தார், கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார், இதுமாரி எனக்கும் பெட்ரோல் வந்து லீக் ஆகிடுது ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ இது நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். எனக்கு வந்து பெட்ரோல் வந்து வலிஞ்சு எப்போ டேங்க் ஃபுல் பண்ணாலும் வலிஞ்சு ஊற்றிடுது. ஸோ நான் சர்வீஸ் சென்டரில் கேட்டால் அது வந்து இல்லை சார், நீங்கள் டேங்க் போடுறப்போ வந்து ஃபுல் டேங்க் போடக்கூடாது, அது கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிடணும் நீங்கள் வந்து அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணணுன்னா, அந்த பைக்கில் வந்து ஐஎஸ்எஸ் டைமர் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் ஸ்டாப் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு டிராஃபிக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 10 செகண்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு பைக் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸை நீங்கள் தேவைப்பட்டால் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பட் அதில் என்ன ஒரு இஷ்யூ இருக்குன்னு பாருங்களேன். இப்போ எனக்கு ஆப்ஷன் வந்து ஆனில் இருக்கா, இல்லை கீழே பாருங்களேன் செட் டைமர். நான் வந்து கீழே கிளிக் பண்ணுறேன், கீழே கிளிக் பண்ணுறேன், ஆனால் ஸ்க்ரீனில் பாருங்கள் கீழே கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டைமரே என்னால் வைக்க முடியல. முதல்ல என்னால் வைக்க முடிஞ்சிச்சு, இப்போ வைக்க முடியல. அப்படியே முதல்ல வச்சுருந்தாலும் என்னால் 10 செகண்ட்ஸ் தான் வைக்க முடியும் டைமர். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அடிக்கடி ஒரு 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஆஃப் ஆகிட்டே இருக்குது. இது ஆஃப் பண்ணவும் முடியல. சீட் மோடில் விட்டு ரேஸ் மோடில் நீங்கள் மாற்றினீங்கன்னா அப்போ தான் இந்த இஷ்யூ சால்வ் ஆகுது. இது இஷ்யூங்கிறது சொல்கிறத விட இது சாஃப்ட்வேரில் இது ஃபிக்ஸ் பண்ணலாம் டிவிஎஸ். பட் இது என்ன இஷ்யூ, என்ன ரீசனால் அப்படி பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலி முதல்ல வந்து எனக்கு டைமர் செட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா டைமரே செட் பண்ண முடியல. உங்கள் பைக்கில் யாராவது டிவிஎஸ் சென்டருக்கு போகணும் ஓனர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி இஷ்யூ இருக்கா, இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாமல். நெக்ஸ்ட் இந்த பைக் வாங்கல எனக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோன்னா, இந்த அக்சசரிஸ் பைக்குக்கு வந்து அக்சசரிஸ் வந்து ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. இந்த சைட் ஃபுட்டர்ஸ்லாம் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி நான் வந்து இதை வாங்கி நான் ஆர்டர் பண்ணி நான் ஃபிட் பண்ணுறேன், இது ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை, அது ஃபஸ்ட்டு டிவிஎஸ் தான் எந்தெந்த மாடலுக்கு ஃபுட்டர்ஸ் செட் ஆகுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் சென்டருக்கு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்கணும். உங்களுக்கு இந்த அக்சசரிஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, நான் ஏற்கனவே அக்சசரிஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் எந்த மாடல் வாங்கி ஃபிட் பண்ணேன், எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கி நான் ஃபிட் பண்ணேன். இந்த வீடியோ எண்ணில் நான் ஆட் பண்ணுறேன், அந்த வீடியோ மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இஷ்யூ வந்து அதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு. இந்த பைக்கில் ஒரு சில யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, லைக் சர்வீஸ் ரெக்கார்ட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ப்ளஸ் அலெக்ஸா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பைக்கில் நான் ஃபேஸ் பண்ணது என்ன பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன். இந்த பைக்கில் எனக்கு எப்போ வைப்ரேஷன் ஆகுதுன்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு ஆனில் வச்சுட்டு நான் வந்து ஒரு 10, 15, 20 இந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா எனக்கு வந்து பைக் இந்த ஹேண்டில் பார்லாம் வைப்ரேட் ஆகுது. எனக்கு வந்து கொஞ்சம் இவ்வளோ வைப்ரேஷன் ஆகுது, எனக்கு என்னென்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நான் சும்மா வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சரி ஆஃபில் வச்சு நான் ஓட்டி பார்க்குறேன். எனக்கு அப்போ வைப்ரேஷன் கம்மியாகிடுச்சு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ஆகுது எப்போ பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் இருக்கப்போ. ஸோ இது ஒரு இஷ்யூ எனக்கு என் பைக்கில் நான் ஃபீல் பண்ணுறேன்.
ஸோ எனக்கு ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்ஜின் வைஸ் எனக்கு பெருசா ப்ராப்ளம் இல்ல எனக்கு. ஆனா வந்து எனக்கு இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல இருக்கிறப்ப, கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு 20, 30 கிலோமீட்டர் ஸ்பீடில பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன் நல்லா ஃபீல் ஆகுது எனக்கு வந்து. ஸோ இது ஒரு 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 இஷ்யூ இந்த பைக்ல நான் ஃபேஸ் பண்ணேன். இந்த ப்ராப்ளம் சொல்லணும்னா. அடுத்த ஒரு இஷ்யூ வந்து என்னன்னா, டிவிஎஸ் வந்து அவங்களோட இப்போ வர ரீசென்ட்டா வர எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அவங்க ஆப் யூஸ் பண்ண வச்சுடுறாங்க. சர்வீஸ் புக் பண்ணுறதுக்கு, இல்ல எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ண வச்சுடுறாங்க. ஆனா, அந்த ஆப்ல இருக்கு பாருங்க உங்களுக்கு பக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பாருங்க இப்போ கூட பாருங்க அசெட் லிங்க், டவுன்லோட் லிங்க் நாட் ஃபவுண்ட். இப்போ வருது பாருங்க. இது மட்டும் இல்ல. எப்போ பார்த்தாலும் ஒண்ணு இதில சுத்திக்கிட்டே இருக்கு. எதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ இதுமாரி ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு வந்து. ஸோ எல்லாமே வந்து இஷ்யூவா இருக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில ஒர்க் ஆக மாட்டேங்குது. லேக் ஆகுது. கனெக்ட் ஆக மாட்டேங்குது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து. ஸோ அவங்க வந்து நம்மள வந்து எப்படியோ வந்து அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு, இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி நம்மள வந்து வாங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது ரியல் லைஃப்ல அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா, அப்புறம் அது என்னதான் ஒரு ஒரு இதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இதில நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது. பக் வந்து ஏகப்பட்ட பக் இருக்குது இதில. இவ்வளோ இவ்வளோ பெரிய கம்பெனி ஒரு சின்ன ஆப்ல வந்து இவ்வளோ மோசமா பண்றாங்கன்னு தான் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இது ஐ திங்க் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்கு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நான் வந்து. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா, என்னென்ன இஷ்யூ வருதுன்னு உங்களுக்கு மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்த இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைக்ல நம்ம மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறதுல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒண்ணு இருக்கு. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்களேன். என்ன பண்ணிட்டு இதில வந்தோம்னா, இப்போ சாங்ஸ் வந்து இதில டிஸ்ப்ளே ஆயிடும். இப்போ இதில நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட் ட்ராக் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ராக் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணலாம் அது வந்து. ஸோ அது பார்த்தீங்கன்னா, இந்த பட்டன அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல மாறும் பாருங்களேன். அடுத்து மாறுது பாருங்க. இப்போ இதே நான் ப்ரீவியஸ் ட்ராக் அழுத்துறேன் பாருங்களேன் இப்போ. ப்ரீவியஸ் ட்ராக் அழுத்திக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா, திருப்பி அதே பாட்டு தான் வருமே தவிர, அதுக்கு ப்ரீவியஸ் சாங்ஸ் ஓடாது. உங்களுக்கு எப்படின்னா, இந்த சாங் இப்போ வந்து இப்போ ஒரு பாதி சாங் ஓடிருக்குன்னா, நீங்க வந்து பின்னாடி இதுக்கு முன்னாடி உள்ள சாங்ஸ் கேட்கணும்னா நீங்க வந்து, ஆனா முன்னாடி உள்ள சாங்ஸ்க்கு மாட்டேங்குது. இதே சாங் தான் வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பாடுது. ப்ரீவியஸ் ட்ராக். ப்ரீவியஸா அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க 2 பாட்டுக்கு முன்னாடி கேட்ட பாட்டெல்லாம் நீங்க வந்து இதில ச ஸ்கிப் பண்ண முடியல என்னால வந்து. இது வந்து எல்லாம் சரி பண்ண ஒரு சில விஷயம்லாம் வந்து ஈஸியா சரி பண்ணலாம் சாஃப்ட்வேர் அப்டேட்ல. பட் டிவிஎஸ் நெனச்சா. அதெல்லாம் வந்து அவங்க பண்ணணும். அடுத்து ஒரு சிம்பிள் ஃபீச்சர்ஸ் இந்த பைக்ல குடுக்காம விட்டுருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பெரிய நெகட்டிவ் தான் அது. அது என்னன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஓடோமீட்டர், ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கு. இல்ல ஆவரேஜ் மைலேஜ் அவங்க குடுக்காம விட்டாங்க வந்து. அது வந்து எனக்கு என்னன்னா, இது ஜூபிட்டர்ல இருக்கு. ஜூபிட்டர்ல அவங்களால குடுக்க முடியுது. இன்னும் டிவிஎஸோட நெறைய பைக்ல வந்து இந்த 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 ஆப்ஷன் இருக்கு. பட் இதில போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செட்டிங்ஸ்ல இதில விஜெட்ல போய் பார்த்தீங்கன்னா, ஓடோமீட்டர் இருக்கு. பாருங்க ஸ்பீட் இருக்கு. டாப் டிஸ்டன்ஸ் இருக்கு. ரைட் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட் இருக்கு. பட் ஆனா ஆவரேஜ் வந்து மைலேஜ் வந்து இதில வந்து இல்ல. ஸோ அதுமாரி டிஸ்டன்ஸ் டூ எம்ப்டி அப்படின்னு ஒரு இருக்கும். அதுவும் வந்து இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் டூ எம்ப்டி எல்லாம் வந்து டிவிஎஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பைக்லேருந்தே இருக்கு. ரொம்ப பழைய பைக்ல கூட இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் ஆனா இந்த பைக்ல அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க பர்ப்பஸா வந்து இந்த ஃபீச்சர்ஸ நம்ம ஆவரேஜ் மைலேஜ் குடுத்துட்டோம்னா, அந்த பைக் கம்மியா தான் மைலேஜ் குடுக்கும் உங்களுக்கு. ஸோ அது இதில காட்ட ஆரம்பிச்சுட்டுனா, வண்டி புது லான்ச் ஆனதுனால அதுக்கு ஒரு நெகட்டிவா போயிடுமோ அப்படிங்கிறதுனால டிவிஎஸ் யோசிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் சாஃப்ட்வேர் அப்டேட்ல எனேபிள் பண்ணலாம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கங்கிறத சொல்லுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்னு சொன்னோம்னா, இந்த வண்டிக்கு கிக்கர் கிடையாது. சரி அது ஒரு நெகட்டிவ். ஏன்னா நம்ம 125லாம் கூட பார்த்தீங்கன்னா, பழைய மாடல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிக்கர் இருக்கு. ஸோ நம்ப ஒரு சில நேரத்தில ஸ்டார்ட் ஆகலனா நம்ம கிக்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் அது எஃப்ஐ வண்டியா இருந்துச்சுன்னா, ஃபியூல் இன்ஜெக்ஷன் வண்டியா இருந்ததுன்னா, நம்மளுக்கு கிக்கர் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பேட்டரி இல்லாம ஸ்டார்ட் ஆகாது. இருந்தாலும் வந்து கிக்கர் இல்லாதது ஒரு ஒரு மைனஸ் தான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்ட் இருக்கும். மறந்துடாம செக் பண்ணி பாருங்க.